இப்போ இதில் பல அடுக்கு பயிரில் ஃபஸ்ட்டு தென்னையை கொண்டு வந்துட்டீங்க, பாலையை கொண்டு வந்துட்டீங்க, பாக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதில் நீங்கள் பல அடுக்கு பயிர் கொண்டு வரதா இருந்தால் தோரை, இந்த செடிகளை சுற்றி தோரை, இதை பாக்க சுற்றியே போடலாம். கொள்ளு தோரை வந்து வறட்சியை தாங்கி வளரும். தோரை சும்மா விதைச்சி தண்ணியை விட்டீங்கன்னா ஓரோ தண்ணி இதை மாதிரி தான் கொண்டு வரணுமே தவிர, இதில் நீங்கள் மரப்பயிர் போடுறா இருந்தால் ஒல்லி வெள்ளை சந்தனம் மட்டும் போடலாம். மைசூர் சாண்டல்னு சொல்லுவோம். என்ன அந்த வெள்ளை சந்தனத்துக்கு சப்போர்ட் பிளான்ட் வேணும். அது நீங்கள் வைக்கும் போதே பக்கத்தில் அகத்தியோ தோரையோ ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கலாம்.